பேர் ரித்தன்யா. 8ஆம் வகுப்பு ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளியில் படிக்கிறேன். எங்கள் டாபிக் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பேம்பு வாட்டர் பாட்டில்ஸ், அதாவது சமுதாயத்திற்கு பயன்கள் தரும் மூங்கில் குடுவைகள். நாங்கள் இதை எடுத்ததுக்கான காரணம் பார்த்திங்கன்னா, பிளாஸ்டிக் வந்து ஸ்கூல் லெவலில் எல்லா இடத்துலைக்குமே இருக்குது. எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. எங்களை விட சின்னவங்க, நாங்கள், எங்கள் டீச்சர்ஸ் எல்லாமே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக, அதுக்கு மாற்றாக ஒன்று கண்டுபிடிக்கணுங்கிறது தான் எங்கள் மோட்டிவ். நாங்கள் வந்து அதை பற்றி படித்தப்போ அதுக்கு இதாக எது இருக்கும்னு தெரிஞ்சப்போ, மண்ணில் அது தானாகவே மக்கணும், அதாவது பயோடிகிரேடபிளாக இருக்கணும். அப்படி நாங்கள் படித்தப்போ தான் பிளான்ட் வுட்டை பற்றி நாங்கள் எடுத்தோம். வுட்டுன்னு பார்த்திங்கன்னா எல்லா வுட்டும் இருக்குது. அதில் ஹாலோவாக பாட்டில் செய்கிறதுக்கு ஈஸியாக சைட்ஸில் நோட்ஸோட க்ளோஸ்ட் ஆகிடுச்சா நமக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பாட்டில் செய்கிறதுக்கு. அப்படி எங்களுக்கு கிடைச்சது தான் பேம்பு வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப், பாட்டிலோட ஷேப் பேம்புக்கிட்டேயும் இருக்குது. ப்ளஸ் சைட்ஸில் ஹாலோ ஸ்பேஸ், ஏர் மட்டும்தான் லாக் ஆகிருக்கும், வேறு எதுவுமே இல்லை. நோட்ஸோட க்ளோஸ் ஆகிருக்கு. இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் இருந்தனால எங்களுக்கு பாட்டில் செய்ய இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் ஈஸியாக இருந்துச்சு. ப்ளஸ் நாங்கள் பேம்பு வந்து இதில் ஈஸியாக தண்ணி ஸ்டோர் பண்ணிடலாம். ஆனால் வேறு எந்த தீங்குகளும் வந்துடக்கூடாது இல்லையா, இந்த பாட்டிலில் வேறு எந்த கெமிக்கல்ஸும் ஆட் ஆகிடக்கூடாது இல்லையா. அதை பற்றி நாங்கள் ரெஃபர் பண்ணப்போ பேம்புவில் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. பேம்பு வந்து இது இல்லாமல் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் தான் பேம்பு கிட்டே இருக்குது. பேம்புவில் வந்து தண்ணி வச்சு குடிக்கிறனால கொலகன்ஸுங்கிற செல்ஸ் வந்து பூஸ்ட் ஆகும். அந்த செல்ஸ் பூஸ்ட் ஆனால் நமக்கு வந்து தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் எதுவுமே வராது, கொலகன்ஸ் பிளட்டில் இருந்தால். அதுவும் இல்லாமல் பேம்பு பாட்டில்ஸ் வந்து நமக்கு ஏன்ஷியன்ட் பீப்புள்ஸ், அதாவது நமக்கு பண்டைய மக்கள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க பேம்பு. ஆனால் இந்த பாட்டில்ஸாக யூஸ் பண்ணலைனாலும் பேம்பு யூசர்ஸ் வந்து முன்னாடியிலேருந்தே இருந்துட்டு வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் பேம்புவில் வந்து தண்ணி வச்சு குடிக்கிறனால இருதய நோய், புற்றுநோய், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் அண்ட் கேன்சர் இது ரெண்டையுமே க்யூர் பண்ணும். பேம்பு வந்து நீங்கள் பேம்பு பாட்டில்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப நம்ம ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாக பண்ணோன்னா பேம்பு வந்து பிளான்ட் பண்ணும். சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து பேம்புவை வளர வைக்கிறதுக்கான பர்ஃபெக்ட் கண்டிஷன், அதாவது வெப்பநிலையும் மண்ணோட தன்மை வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது வந்து சதர்ன் ஸ்டேட்ஸில் இந்த கண்டிஷன், பேம்பு வளர வைக்கிற கண்டிஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அதை வந்து நாங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் நீங்கள் பேம்புவை வளர வைக்கிறனால நம்ம சரௌண்டிங்ஸ் வந்து ரொம்ப கூலாக இருக்கும். நம்ம பேம்பு வந்து வளர வச்சோன்னா 35% மோர் ஆக்சிஜன், நம்ம சுவாசிக்கிற காற்றை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடோட அளவை கம்மி பண்ணும். கார்பன் டை ஆக்சைடோட அளவு கம்மியாச்சுன்னா நார்மலாகவே நம்ம குளோபல் வார்மிங் வந்து ரெடியூஸ் ஆகிரும். இதுதான் நாங்கள் பேம்புவை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட ஃபேக்ட்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். என்னுடைய பேர் கார்த்திகேயன். நான் ஸ்ரீ சங்கரா வித்யாலயா பள்ளியில் ஓவிய ஆசிரியராக நான் பணியாற்றி வருகிறேன். ஓவிய ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிருக்கேன். இந்த மூங்கில் குடுவையை வடிவமைக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ரொம்ப மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டேன். இதை வந்து நான் வந்து ஒரு அமிர்த கலசமான அந்த விஷயத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா அமிர்தம் அப்படின்னா நம்ம நீர்னு நம்ம சொல்லுவோம். இதை கலசமாக தண்ணியை வச்சு வைக்கிறது இயற்கையாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு குடுவை மூங்கில் அது. ஸோ அதை வச்சு வைக்கும்போது இதை பயன்படுத்த முடியும். இந்த குடுவை நான் வடிவமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் மேனுவலாக செய்யும்போது ஒரு நாள் பக்கமாக நம்ம டைம் எடுத்துக்கிச்சு. இன்னும் நிறைய மூங்கில் பாட்டில் செய்ய முடியும் அப்படிங்கும்போது நம்ம மிஷினரி ரிசோர்ட்டில் வந்து இன்னும் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம வச்சு பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிக பாட்டில் நம்ம தயாரிக்க முடியும். இப்போ தயாரிப்பு செலவுன்னு பார்த்தா நமக்கு அதிகபட்ச மூங்கில்கள் கிடைக்கும் பொழுது நம்ம கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஒரு 50 to 100 அந்த வகைக்கு நம்ம கொண்டு வர முடியும். 2 வகையாகவும் நம்ம வந்து இதை பிரிச்சிருக்கேன். அலுவலகங்களில், வீடுகளில் அது பயன்படுத்துறதுக்கு ஒரு பாட்டிலும், நம்ம பயணங்கள் போகும்போது, ட்ராவல் போகும்போது எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு பாட்டிலும் நம்ம வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டுருக்கிறோம். அதுக்கான முயற்சியில் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம். நான் மூங்கிலோட அளவு பார்த்திங்கன்னா சராசரியாக 800 ml அல்லது வந்து ஒரு 1 லிட்டர் 1.25 லிட்டர் வரைக்கும் நம்ம அது இருக்குது. 500, 350 அந்த லெவலில் இருக்குது. மூங்கிலோட அளவை பொறுத்தும் நமக்கு எடுத்துக்கூடிய கொள்ளளவை பொறுத்தும் அதில் அளவுகளை மாற்றிக்க முடியும்.
கீழே ஊற்றிக்கலாம். நிறைய முடியும் சார். ஃபர்ஸ்ட் Sabe?